செல்வனா பக்கத்துலயே உட்காரு. வந்துடும் தலைவரா வந்துடுறான் தலைவரா. வந்துருங்க. பயந்துக்கு போறாருண்ணா. ஆமா அது ஏற்கனவே பயந்து தான் இருக்காரு. நடுங்குவாரு. எப்பண்ணா கார் எடுக்க போறீங்க? இந்த கார் தானா? நாளைக்கு நல்லா என்னைக்கு நல்ல நாள்? நாளைக்கு நியூ இயர் தானா? நியூ இயர் நாளைக்கு எடுத்துடலாமா? நாளைக்கா? நாளைக்கு எடுத்துடலாமா கார்? எடுத்துடலாண்ணா. எந்த கார்ண்ணா? இந்த கம்பெனி தான் எடுக்கிறேன். எந்த கார் எடுக்க போறீங்க? முன்னாடி நிற்குதுல்ல? ஆமா இந்த கலர் தானே. யானை கலர். யானை கலர். அழுக்கு போட்டா தெரியாது, நல்லா இருக்கும். இந்த எடுக்கலாம்னு சூப்பர். போட்டு தான் எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எனக்கும் உங்க கலரே எடுத்து கொடுங்க. ஒரே கலர்ல எடுத்துடலாமா? ஒரே கலர்ல எடுத்துலாம். காசு கீசெல்லாம் ஒன்றும் வேணாம். எடுத்து சும்மாவே வா. நம்ம போட்டு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுக்காதுண்ணா. புது காரு தானே எடுத்து தரேன். ஏன்னா ஏரோப்ளேன் வாங்கி தரேன். ஒரு கார் தான் வாங்கி தரேன். என்னால் முடிஞ்ச ஒரு காரு புது கார் வாங்கி தரேன். அதுக்கு நீங்கள் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் இங்கேருந்து ஸ்டார்ட் உங்களுக்கு இடம் உங்கள் இடம் அந்த இதுலேருந்து பார்த்துங்க அப்படியே இங்கே இருந்தா. ஆமாம் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான். நான் சுற்றி பார்க்கணும். ஜீப்பு இருக்குது. ஜீப்பு. ஆமாம். கடை வச்சுக்கிறாங்கன்னா இல்லை சும்மா தாங்க வாடகை கேட்கறதில்ல. ஏழைங்க பொழைச்சிட்டு போகிறாங்க. நம்மளை கண்டா நல்லா மரியாதை. பங்கு உங்களுக்கு தான். நம்மளுக்கு கேஸ் பங்கு தான் நம்மளுக்கு தான். நான் வேலை செய்த உட்காந்துக்கிறாங்கண்ணா. இருக்கட்டும். அதான் நான் வந்து சலுகை கொடுப்பேன். சலுகை. ஆமாம். இந்த பென்ஸ் கம்பெனி நம்மளுக்கு தான். எல்லாம் தாங்க பாரு எத்தனை கணக்கே இல்லைங்க. உள்ள கார் இருக்கிறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தானா? எல்லாம் நம்மளுக்கு பென்ஸ் கார் பூரா நம்மளுக்கு தான். என்னன்னா கரூர் பஸ் ராசிபுரம். ஆமா கரூர் பஸ். ராசிபுரம். ராசிபுரம் மருமோன் தான். பரவாயில்ல. கருமாட்டுக்காரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு தான். தக்காளி வந்துருச்சானா? வந்துருச்சு. இங்கதான் எப்பவுமே வாங்குறீங்களா? இங்கதான் வாங்க. ஹலோ ஆர்டிஓ எல்லாம் உங்களுக்கு தானா? ஆர்டிஓ எல்லாமே உங்களுக்கு தானா? இடத்த வித்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட். இங்க என்ன வந்திருக்கிறீங்க? தக்காளி வாங்குங்க. 50 ரூபாய்க்கு தக்காளி வாங்குங்க. இது ஆர்டிஓ பைபாஸ் எல்லாமே தானமா கொடுத்துட்டீங்க. அப்போ தானமா கொடுத்துட்டோம். தானமா கொடுத்துட்டீங்களா? ஆமா. ஏன்னா அப்ப நிறைய கடை நிலமா தான் இருந்துச்சு. எவ்வளவுதான் வச்சு என்ன பண்றது? சொந்த எவ்வளவு தான் சாப்பிட்றதா தானமா. பரவாயில்லண்ணா. தக்காளி எல்லாம் கம்மியா இருக்குதுண்ணா. ஆமா 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 50 அவ்வளோதான். இவ்வளோ தானம் பண்ணிட்டு 50 ரூபாய்க்கு வெங்காயம். இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு தான். கொடுத்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு தான். அப்போ கொடுத்துட்டோம். இங்கே என்னண்ணா? முட்டை வாங்கலாம்னு பார்த்தா கூட்டமாக்குது. முட்டை இங்கேயா? ஒரு 4 முட்டை. அஞ்சு 2 கொடுங்க. 2 கொடுங்க. ரைட். வாங்கிட்டீங்களாண்ணா? வாங்கிட்டோம். உங்களையும் இங்கே தான் கம்மியா? இங்கே தான் கம்மி. எல்லாம் கம்மி. எவ்வளோ சொத்து இருந்தாலும் கேட்டோன்னா 4 லாக் தான் வாங்குவோம். அது எங்கே போகிறது? இந்த முட்டை இது என்னண்ணா? அது மசாலாவா? நைட்டு ஃப்ரையா? இது மிளகு. ஆமாம். நியூ இயர் ஸ்பெஷலு. நியூ இயருக்கு இன்னைக்கு நைட்டு தானே? இன்னைக்கு நைட்டு தானா? நான் 4 நேரத்துக்கு தெரியல. என்ன இருக்கிற சொத்தை வச்சுட்டு என்னைக்கு 4 நேரத்தை ஒன்றும் தெரிய மாட்டேங்க. என்ன பண்ணதே தெரியல. ஆடியோ போயிருங்க. பார்த்து இருங்க பிடிங்களா? ஒரு செகண்ட். இதுதான் பேண்ட் போட்டுருங்க. லுங்கி கட்டு ரொம்ப தூக்காதீங்க. பட்டு லுங்கி. பட்டு லுங்கியா? கடை கிடை எல்லாமே வாடகை கொடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் வாடகை தான். அந்த பழக்கடை வாடகை. பழக்கடையே வாடகை தான். வாடகை அதிகம் கேட்கறதில்ல. வாடகையே கேட்கறது இல்லையா? கம்மியாக தான் வாங்குறேன். கம்மியாக தான் வாங்குறீங்க? எல்லாம் 4000 3000 வாங்கினா நான் 2000 வாங்குறேன். சொத்து கிடக்குது. எவ்வளோ தான் நம்ம திங்கிறது? சொத்து கிடக்குது. அதான் ஏகப்பட்டது. ஒரு வண்டியை தடுமாறுது பாரு சொத்துப்பா. அதான் பெட்ரோல் பங்கு உங்களுக்கு தான். ஏன்னா பங்கு நம்மளுக்கு தான். நேற்று 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டான். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டி. பங்கு நம்மளுக்கு தான். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா இருக்காருல்ல. ஆமாண்ணா. அதெல்லாம் வாங்கி போட்டார். அப்போ அந்த காலத்தில் ஒரு 60 65 வருஷத்துக்கு முன்னாடி.
எவ்வளவு கொடுத்தீங்க? 8.5 கோடி. 8.5 கோடியா? 8.5 கோடி. அந்த ஐயங்கார் எடுத்தீங்க? அந்த ஐயங்கார் எடுத்து அப்படி 8.5 கோடி கொடுத்துட்டான். கொடுத்தா தானம் நிறைய பண்ணிட்டான். தானம் நிறைய பண்ணிட்டீங்க ஏழைங்களுக்கு. நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்ல, நாமளே சாப்பிடக்கூடாது. கரெக்ட். அவன் தானம் பண்ணிட்டான். நான் நேற்று போனேன், டீ சாப்பிட்டான், காசு கொடுக்காத வெளியே போகக்கூடாதுன்ட்டான். என்ன இருந்தாலும் அவங்க இடம், நம்மள வித்துட்டு அவங்க இடமா போயிருதில்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். நம்ம இளங்கணும் மனசு நம்மளுக்கு. நீங்களே கொஞ்ச நேரம் நம்மளே பேசிட்டு இருந்தீங்களா, அந்த கட்டடத்தை உங்களுக்கு எழுதி வச்சிருவேன். ஐயோ முன்னாடி இருக்குதுல்ல, சரிண்ணா நீங்களே பார்த்து தான் பண்ணி. ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுக்கு. இப்போ இது பில்டிங் கட்டிட்டு இருக்கிறீங்களா? இப்போ பூசா கட்டுறோம். இது ஒரு காப்பர் வருது. காப்பர் வருது. காப்பர் வருது. வாடகை வேற ஆளுக்கு 20,000 கொடுத்தான், ஒரு 7 ரூபாய்க்கு தான் விட்டுருக்கேன். பரவாயில்லண்ணா. சரி, அவங்களும் முளைக்கணும், நம்மளும் முளைக்கணும். கரெக்ட். பணத்தை வாங்கி என்னங்க பண்ணுறீங்க? ஒரு ரூபா பணம், 50 ரூபா நோட்டு, இந்த 10 ரூபா நோட்டுலாம் தண்ணி காய வைக்க வச்சுக்கிறேன். இந்த பழைய நோட்டுலாம் இருக்குல்ல, ஆமாண்ணா, அதெல்லாம் தண்ணி காய வைக்க தான் வச்சுக்கிறேன். தண்ணி காய வைக்கிறேன். தண்ணி காய வைக்கிறதுக்கு அதில் வந்து முட்டை கட்டை வைக்கணும்னா அதில் இருந்து வைப்போம். 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, பழைய நோட்டெல்லாம் ஓசில் நடுவில் போட்டுக்கிறாங்க. அது இது பால் போகுது, மாட்டுப்பால். மாட்டுப்பாலா? ஓசிலியா? ஓசில் மேலே ஏறுது. கரண்ட் மூலியமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உங்க பண்ணையில தான் போதா? இல்ல நம்ம மாட்டு பண்ணலாம். 700 மாடு ஒரு பண்ணைக்கு. 2 பண்ணை எல்லாத்துக்கும் ஓசில மூலியமா. ஓசு மூலியம் அங்கே கரண்ட்ல வந்து அப்படி ஓசு மூலியம் வீட்டுக்கு எல்லாமே பால் தானே? இது நல்ல பால் தான், கம்ப்ளீட் பால் தான். கீழே போகிற என்ன வடிஞ்சு கிடக்கு போது. ஏகப்பட்டது அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. பால் கறந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது, அவங்களுக்கு கொடுத்தாரு. நம்ம ஓசு ஃபுல்லும் பால் தான். அந்த ஓசு ஃபுல்லாக பால் தான். நல்லா கரண்ட்லேயே பால் பீஸ். ஆட்டோமேட்டிக் கரண்ட் மிஷின். பேரில் பிடிச்சி வைக்கிறது மட்டும் ஆளுங்க. எதுனா பேரல் பிடிச்சி வைக்கிறது மட்டும் ஆளுங்க. இப்போ டெம்போ வந்துடும். இப்போ அதான் டெம்போ ரெடி. கடை நீங்கள் தான் வச்சு கொடுத்தீங்க? இது நான் தான் வச்சு கொடுத்தேன். வேறு எப்படி பாருங்க, நீங்கள் தான் வச்சு கொடுத்தீங்க? நான் தான் வச்சு கொடுத்தேன். அது எவ்வளோ பார்த்தோம், ஆகுமா தெரிஞ்சுது. வச்சுக்க சாப்பிட்டு அவ்வளோதான். எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது அதிகம். நேற்று கூட கந்துக்கார் வந்தார், நான் தலைமறை ஆகிட்டேன். நான் வண்டிக்கிட்டேன், தலைமறை ஆகிட்டான். பையன்கிட்ட கேட்டான், அண்ணா கந்துக்கார் வராருண்ணா. அப்படியே தலைமறை ஆகிட்டான். ஏன்னா அவன் திட்டுவான்ல, அதனால தான். இல்லைங்க மேடம், மறந்துட்டேன் மேடம். பல ஞாபகம்